மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. பீகாரின் பல மாவட்டங்களில் ஏற்பட்ட இடி, பலத்த மின்னல், சூறைக்காற்று உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களில் சிக்கி கடந்த 48 மணி நேரத்தில் 19 பேர் உயிரிழந்தனர். பீகாரின் பல மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கனமழை, இடி, மின்னல் என வானில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தால் சில இடங்களில் உயிரிழப்பு சம்பவங்களும் பதிவாகியுள்ளது. குறிப்பாக பீகாரின் பெகுசராய் மாவட்டத்தில் 5 பேர், தர்பங்காவில் 5 பேர், மதுபனியில் 3 பேர், சகர்சா மற்றும் சமஸ்திபூரில் தலா 2 பேர், லக்கிசராய் மற்றும் கயா மாவட்டங்களில் தலா ஒருவர் என மொத்தம் 19 பேர் இதுவரை உயிரிழந்தனர். மேலும் தர்பங்கா, மதுபனி, சமஸ்திபூர், முசாபர்பூர், சீதாமர்ஹி, ஷிவ்ஹார் மற்றும் கிழக்கு சம்பாரன் ஆகிய இடங்களில் பலத்த மின்னல், ஆலங்கட்டி மழை மற்றும் பலத்த காற்று வீசியதால் வேளாண் பயிர்கள் பெரும் சேதமடைந்துள்ளதால் உள்ளூர் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 12ஆம் தேதி வரை பீகார் முழுவதும் மழை, மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழை மற்றும் பலத்த காற்று வீசும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.